தேவன் கொடுத்த கட்டளையை இவர்கள் 2 பேரும் கிளியரா என்ன பண்ணிட்டாங்க, மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, பனிஷ்மெண்ட்டும் கடுமையான பனிஷ்மெண்ட். ஏன்னு சொன்னா, இந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் கனவு கண்டு சின்ன வயசுல இருந்து இங்கேயும் அங்கேயும் ஓடி போய் மோசே 40 வருஷம் வனாந்தரத்திலே கழிச்சாரு. அதற்கு பின்பாக திரும்பவும் 40 வருஷம் தேவன ஜனங்களை நடத்தி கொண்டு வனாந்தரத்தின் வழியாக வருகிறார். கிட்டத்தட்ட 80 வருடம் அவருடைய வாழ்க்கை வனாந்தரத்திலேயே கழிந்தது. ஆனாலும் கூட அந்த தேசத்தின் வாசல் வரைக்கும் வந்தவர் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியல. ஏன்னு சொன்னா, அங்கே தேவனுடைய கட்டளை அப்படிங்கிறது மீறப்பட்டது. தேவன் சொல்றாரு, இந்த ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு விசுவாசிகளான நம்ம தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுட்டோம், தேவ ஆவியானவரையும் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எத்தனை தூரம் தேவனை மற்ற ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தம் பண்ணி காட்டுகிறோம். நம்ம பொய் சொல்லும் பொழுது தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகிறது. நம்ம மற்றவர்களுடைய காரியங்களை அபகரித்துக் கொள்ளும் பொழுது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, வீணிலே வழங்கப்படுகிறது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ இவங்க கிறிஸ்தவங்களா, வாயை திறந்தா ஒரே பொய் தான், ஒரே புரட்டு தான், இவங்க மற்றவங்களை எல்லாம் ஏமாத்துவாங்க, இது மாதிரியான ஆட்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது தேவனுடைய நாமத்தை நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறீர்கள். வாக்குவாதம் பண்றீங்க, சண்டை பண்றீங்க, முரட்டாட்டம், கோபம், தூஷணம், இது மாதிரியான பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வெளிப்படும் பொழுது பார்க்கிற அத்தனை ஜனங்களும் யாரை தூஷிக்கிறாங்க முதலான்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனையே தூஷிக்கிறாங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா, இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முதலாவதாக அங்கே தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறது, பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுகிறது. அதனால உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமைகள் எத்தனையெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தயவு செய்து கணக்கெடுத்துக் கொள்ளுங்க. இந்த முழங்கால் படிவதற்கு முன்பாக இந்த காரியத்தெல்லாம் சரி பண்ணிட்டு தான் தேவனிடத்திலே போய் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படிங்கறத தேவன் முன்பாக வைக்கணும்.